ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து வச்சு ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேனில் ட்ரை பண்ணால் இல்லாட்டி சன் ட்ரை கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். அந்த ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் அந்த ட்ரை ரோஸ்ட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நான் கருப்பு உளுந்தை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் கடாயில் ஆட் பண்ணிவிட்டேன். நான் சன்ட்ரைலாம் பண்ணலை. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லாவே ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கலரும் கொஞ்சம் அந்த பிளாக்லேருந்து ஒரு கிரேயிஷாக கலர் மாறும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட 1 கப்பு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அந்த சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா கூல்டவுன் ஆற வரைக்கும் நல்லா பிளேட்டில் ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இதை நான் பேட்சாக தாங்க நான் அரைக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில். ஸோ கொஞ்சமாக நான் எடுத்து அதோட டோட்டலாக இந்த ரெசிபிக்கு 2 டீஸ்பூன் கார்டமம் பவுடர் ஏலக்காய் பொடி போடணும் அண்ட் 2 கப்ஸ் ஆஃப் ஜாகரி பவுடர் நான் போடணும். நான் இது பேட்சாக அரைக்கிறதுனால கொஞ்சமாக 2 பேட்சாக நான் அரைச்சிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் இன்னொரு பேட்சில் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி நான் அரைச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த உளுந்தும் பொட்டுக்கடலையும் போட்டுட்டு நல்லா பவுடராட்டம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஏலக்காவும் ஜாகரி பவுடரும் போட்டு ஒரு பல்ஸ் நல்லா பண்ணிடுங்க. நல்லா ஈவனாக வரும், அது வரைக்கும் பண்ணுங்கள். நான் ஃப்ரை பண்ணி வச்ச அந்த உளுந்து பொட்டுக்கடலை எல்லா மிக்சரும் நான் பவுடர் பண்ணியாச்சு. அதோட ஜாகரியும் ஏலக்காய் பொடியும் எல்லாமே வச்சு நான் பவுடர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இதோட நம்ம 3/4 கப் ஆஃப் செசமி ஆயில் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நான் கோல்ட் ப்ரெஸ் செசமி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நல்லா வெட் சாண்ட் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட நம்ம ஒரு பாத்திரத்தில் ஜஸ்ட்டு லைட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஷ்யூ நட்ஸு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதையும் இந்த மிக்சரோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக இருக்குங்க. அந்த வெட் சாண்ட் கன்சிஸ்டன்சி ஓவரால் மிக்சருக்கு ஈவனாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யும் ஆட் பண்ணியாச்சு, நல்லெண்ணெயும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வைக்க போகிறோம். ஸோ கையில் லைட்டாக நெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே நெய் வச்சியும் பண்ணலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபி இதுக்கு உளுந்து உருண்டைக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதை வச்சு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஒரு 3 to 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அண்ட் போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?